கட் பண்ணலாம். சூப்பராக வருதா? வாவ். ஒரு ஆனியன் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணிக்கலாம். ஒரு தக்காளியும் பொடியாக கட் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே பண்ணோம் இல்லையா காஷ்மீர் சில்லி சிக்கன், அதில் இருந்த மிச்சம் கொஞ்சம் சிக்கனை எடுத்துக்கலாம். அதோடைய மசாலாவையும் நான் எடுத்துக்கிட்டேன். அப்படி இந்த சிக்கன் உங்கள்கிட்ட இல்லைன்னா வெறும் சிக்கனை வந்து உப்பு பெப்பர் போட்டு சும்மா ஃப்ரை பண்ணி வச்சா கூட சூப்பராக தான் இருக்கும். ஃப்ரை பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சோண்டு பெப்பர் தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் போட்டுக்கலாம். உப்பு பெப்பர் போட்டு நல்லா பிசைஞ்சாச்சு. ரெட் ஸ்லைஸ் எடுத்து அது மேலே அந்த வெங்காயம் தக்காளி சிக்கன்லாம் கலந்தோம் இல்லையா, அந்த கலவையை நம்ம வச்சிடலாம். இதுக்கு மேலே மசாலா சீஸை வந்து வச்சுக்கலாம். நிறைய அப்ளை பண்ணும்போது நம்ம சாப்பிடும்போது அப்படி அந்த சீஸ் வந்து அப்படி பிச்சுட்டு வரும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். நிறைய வச்சுக்கலாம். சீஸ் வச்சாச்சு. இதுக்கு மேலே இன்னொரு பிளட் ஸ்லைஸை வச்சிடலாம். வச்சுட்டு ஒரு ப்ரெஸ் கொடுத்துக்கலாம். இது பிரியாமல் இருக்கிறது டூத் பிக் வச்சு நம்ம குத்திக்கலாம். சாப்பிடும்போது எடுத்துட்டு சர்வ் பண்ணுங்கள், இல்லைன்னா குத்திக்கும். 4 கார்னர்லேயும் நம்ம வச்சுக்கலாம். அவ்வளோதான், குத்தியாச்சுங்க. ஒரு அகலமான தட்டில் 1 ஸ்பூன் மைதா மாவு, ஒரு முட்டை, உப்பு 3த்தையும் போட்டுட்டு நல்லா காசி ஆறின பாலையும் சேர்த்து கலந்துக்கலாம். இது நல்லா 4மே மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரெட் ஸ்லைஸ் எடுத்து அந்த முட்டை கலவையில் கலக்கிடலாம். நல்லா தோச்சிட்டு மேலெல்லாம் அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா காஞ்சிடுச்சு. நம்ம கார்ன்ஃப்ளாக்ஸை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஃப்ளாக்ஸ் எல்லாம் பொரிச்சு எடுத்தாச்சு. அப்படியே எடுத்து இந்த கார்ன்ஃப்ளாக்ஸ் மேலே வச்சிடலாம். வச்சுட்டு மேலெல்லாம் தூவி விட்டுறலாம். கார்ன்ஃப்ளாக்ஸ் மேலே நல்லா தூவியாச்சு. அப்படியே எடுத்துகிட்டு போய் தவாவில் வச்சிடலாம். கொஞ்சம் உடையிற மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். அது வேகட்டும். நல்லா வேகின பிறகு பொறுமையாக திருப்பலாம். நம்ம குச்சியெல்லாம் வச்செல்லாம் அதை லைட்டாக எடுத்துக்கலாம். தெரியாமல் சாப்பிட கொடுத்துடாதீங்க, தொண்டையில் குத்திக்கும். பொறுமையாக ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஒரு ப்ரெட்டில் எத்தனை குச்சி போட்டேன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ லைட்டாக திருப்பி விடலாம். திருப்பியாச்சு. இது வந்து எண்ணெய் நிறையா வச்சு அதில் பொரிக்கணும். நான் நிறைய எண்ணெய் வேணான்னு சொல்லிட்டு தோசைக்கல்லில் தான் பண்ணுறேன். கொஞ்சமாக எண்ணெய் பிடிக்கட்டும் அப்படின்னு. இப்போ நல்லா பொரிச்சாச்சு, ஃப்ரை பண்ணியாச்சு. KFC சிக்கன் சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. இது மேலே நம்ம சாஸ் ஊற்றி சாப்பிட்டு பார்க்கலாமா? சாஸ் அப்ளை பண்ணியாச்சு.